ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை அனுப்பி ஆண்டோடைய வார்த்தை எல்லாருக்கும் கிடைக்க உதவி செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தருகிற ஒரு வார்த்தை, நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். நடப்பிக்கிறவர், நடப்பிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். நடப்பிக்கிறவர், நடப்பிக்கிற கர்த்தர். உங்கள் குடும்பத்தில், உங்கள் சூழ்நிலையில், உங்கள் பாதையில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் கையின் பிரயாசங்களில் எல்லாவற்றையும் கர்த்தர் எதை நடப்பிக்க வேண்டும் என்று ஆசையாய், வாஞ்சையாய், விசுவாசத்தோடு, ஏக்கத்தோடு, ஜபத்தோடு, ஆயத்தத்தோடு காத்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் தீவிரமாய் நடப்பிப்பேன், நடப்பிப்பேன். இந்த ஆண்டு உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை கர்த்தர் நடப்பித்து தருவாராக. பிஸ்னஸை கர்த்தர் தொடங்க ஆண்டவர் நடப்பித்து கொடுப்பாராக. ஊழியங்களை கர்த்தர் நடப்பித்து தருவாராக. ஆமே. உங்களுக்கு நல்ல ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சந்ததியை கர்த்தர் ஏற்பட செய்வாராக. உங்கள் கையின் பிரயாசங்களில் உயர்வை, ஆமென், ஒரு ப்ரமோஷனை, ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவார்கள். நடப்பிக்கிற கர்த்தர், நடப்பிக்கிற தேவன், நடப்பித்து காட்டுகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீவிரமாய் நடப்பிக்கிறவர். லூக்காவில் வாசிக்கிறோம், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நான் நியாயம் செய்வேன். சீக்கிரத்தில் நியாயம் செய்கிற தேவன், தீவிரமாய் நடப்பிக்க அவர் வல்லமையுள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நடப்பிக்கும் கிரியைகளும் காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமாக இருக்கும். கண்களுக்கு எட்டாதவைகளாக இருக்கும். சிந்தைக்கு புரியாதவைகளாக இருக்கும். ஆனாலும் he will do. அவர் அதை செய்வார். கர்த்தர் அதை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியுமாகவும் மாற்றுகிற ஆண்டவர் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நன்மையானதை நடப்பிப்பார். நன்மையானதை கர்த்தர் செய்வார். எதிர்பார்த்திருக்கிறதை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை உறுதியாய் பிடிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினால் கர்த்தர் முடிசூட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாங்குவீராக, வழி நடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹாவ் அ குட் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.